மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை. வசனம் 1. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. Then Samuel took a vial of oil, poured it upon his head and kissed him, and said, Is not because the Lord hath anointed thee to be captain over this inheritance. வசனம் 2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பெஞ்சமின் எல்லையாகிய சொல் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்து கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறேன் என்று சொல்லுவார்கள். When thou art and departed from me today, then thou shalt find 2 men by Rachel's sepulchre in and borders of the Benjamin at the Zelah here, and they will say unto thee, then as which thou wentest to shake ere the found, and lo, their father had left the care of the asses, and served for you, saying, What shall I do for my son? வசனம் 3. நீ இவ்விடத்தை விட்டு இப்புறம் கடந்து போய் தாபரி உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனையே பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் அங்கே கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறு ஒருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து, Then shalt thou go hand forward from thence, and thou shalt come to this plain at Tabor, and there shall I meet thee that man going up to God to the Bethel, one crying, Tarry, Kings, and another crying, There lives of bread, and another crying, a bottle of the wine. வசனம் 4. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கைகளிலே வாங்க வேண்டும். And they will and
shall thee and give thee two leaves of bread which thou shalt receive of their hands. வசனம் 5. பின்பு பெலிஸ்தரின் தானேயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளதாளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். After that thou shalt and come to the hill of God. There is the generation of the Philistines, and it shall and come to pass when thou art come to their to the city, that thou shalt and meet a company of the prophets coming down from the high place, which a psaltery and a tabard and a pipe and a ear before them, and they shall and prophesy. வசனம் 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குவார். நீ அவர்களுடன் கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானவாய் and the spirit of the Lord I will come upon thee, and thou shalt and prophesy with them, and shalt be turned into the another man. வசனம் 7. அந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னுடன் இருக்கிறார். And let it be when these signs are come unto thee, that thou do as Ocean serve thee, for God is with thee. வசனம் 8. நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிப்போ, சர்வங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்த நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். And thou shalt and go down before me to the Gilgal, and behold, I will come down unto thee to offer burnt offering, and to the sacrifice of the peace offering. Say 7 days shalt thou tarry till I come to thee, and show thee with thou shalt do. வசனம் 9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. And it was so that when he had turned his back to go from Samuel, God gave him another heart, and all those things come to pass that day. வசனம் 10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். And when they come thither to the hill, behold, a company of the prophet meet him, and the Spirit of God come upon him, and he prophesied among them. வசனம் 11. அதற்கு முன்னே அவனையே அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்க தரிசனங்களோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்க தரிசிகளின் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவனோடு ஒருவர் சொல்ல கேட்டார்கள். And it's come to pass when all that can know him before time show that, behold, he prophesy among the prophet. Then the people said one the another, what is this
that is come unto the sons of Kisa is so also among the prophets. வசனம் 12. அதற்கு அங்கே இருக்கிறவர்கள் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஏற்று. And one of the Samuel place answered and they said, But who is their and fathers? Therefore it's become a proverb. Is Saul also among the prophets? வசனம் 13. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேலே வந்தான். And when he had made an end of the prophesying, he come to the high place. வசனம் 14. அப்பொழுது சவுலுடனே சிறிய தகப்பன், நீ எங்கள் போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேடப்போய் அவைகளை எங்களுக்கு காணாதபடியினால் சாமுவேலிடத்திற்கு போனோம் என்றார்கள். And Saul and Clay said unto him, and to his servants whither went he? And he said unto Seek the ass, and when we saw that they were no, where we come to the Samuel. வசனம் 15. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். And Samuel and Clay said, Tell me, I pray thee, what Samuel said unto thee you. வசனம் 16. சாமுவேல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதை அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. And Samuel said unto his son Clay, he told us plainly that the ass were found, but of the matter of the kingdom whereof the Samuel speak, he told him not. வசனம் 17. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே வரவழைத்து, and Samuel inclined the people together unto the Lord to Mizpah. வசனம் 18. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர்கள் கையுக்கு உங்களை இறுக்கம் பிடித்த எல்லா ராஜ்யத்தின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். And said unto the children of the Israel, Thou said the Lord and God of the Israel, I forgot of the Israel out of the Egypt, and deliver you out of the hands of the Egyptians, and out of the hands of the all kingdoms, and of them that வசனம் 19. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குக்கும் நெருக்கங்களுக்கும் உங்கள் நீங்களாக்கி இரட்சித்த உங்கள் தேவனை இந்த நாளில் புறக்கணித்து, ஒரு ராஜாவை எங்கள் மேலே ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் வம்சங்களின்படியே ஆயிரங்களான உங்கள் சேர்க்கைகளின்படியும் வந்து நில்லுங்கள் என்றான். And he have this day and rejected you God, who himself saved and you out of all your adversities, and you are the troubletitions. And he haven't said unto them, Nay, but set a king over you now, and therefore present yourselves before the Lord by your tribes and by your thousands. வசனம் 20. சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பெஞ்சமினின் கோத்திரத்தின் மேலே சீட்டு விழுந்தது. And when the Samuel had cursed all the tribes of the Israel to the come near
the tribe of the Benjamin was taken. வசனம் 21. அவன் பெஞ்சமின் கோத்திரத்தையும் அதனுடைய குடும்பங்களின்படியும் சேரப்பண்ணின பின்பு மத்திரி குடும்பத்தின் மேலும் அதில் கிரீசின் குடும்பத்தினாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை. When he had caused the tribe of the Benjamin to come near by their families to the families of the Metier was taken, and Shaul the sons of the Kesar was taken, and when they sought him he could not be found. வசனம் 22. அவன் இனி இங்கே வருவானோ என்று அவர்கள் திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவடங்கி இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். Therefore they inquired at the Lord further if the man should and hate and come thither, and the Lord answered, behold, he hidden himself among the stuff. வசனம் 23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்களின் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருந்தத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான். And they ran and fetched him and thence, and when he shot among the people, he was higher than any of the people from his shoulder and upwards. வசனம் 24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். And Saul said unto all the people, see, he is whom the Lord hath chosen, that there is none like him among all the people. And all the peoples shouted and said, and save the king. வசனம் 25. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். Then Samuel told the people the manner of the kingdom, and wrote it in the book, and have laid it up before the Lord. And Samuel sent all the people away, every man to his house. வசனம் 26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்திலே தேவன் அவர்கள் மனதை ஏவினாரே, அவர்களுக்கு அவனுடன் கூட போனார்கள். And Saul also went home to the Gibeah, and there went with him a band of the man whose hearts God hadn't touched. வசனம் 27. ஆனாலும் போலிலின் மகள் அவனையே நாம் ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வரலாம். அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனையோ காது கேளாதவன் போல இருந்தான். But the children of the Boli said, and who shall this man save use? And they despised him, and forgot him no and presents, but he hold his place.